ஹஹா சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். என்னோடய சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் பொது பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்பவும் உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது எதிரிகளோட தொல்லை இல்லாமல் நாம் நிம்மதியாக இருக்கிறதுக்காகவும், நம்ம வேலை செய்கிற இடத்துல ஆகட்டுங்க, இல்லை வீட்டில் ஆகட்டும், எப்படி இருந்தாலும் சரிங்க, நம்மளுக்கு யாராலையும் எந்த தொந்தரவும் வராத அளவுக்கு நம்மளை பாதுகாத்து கொள்ளக்கூடிய அற்புதமான துர்க்கை மந்திரம் இந்த பதிவில் நான் கொடுத்துருக்கேன். இந்த மந்திரத்தை நாம் தினந்தோறும் சொல்லிக்கிட்டே வரும்போது எந்த கெட்ட எண்ணத்தோடையும் யாரும் நம்மளை நெருங்கவே முடியாது. இங்கே இருக்கக்கூடிய துன்பங்கள், எதிரிகளோட தொல்லைகள், கஷ்டங்கள், எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டுங்க, வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கும். ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் எல்லாருக்குமே இருக்கும். அப்படியாப்பட்ட பிரச்சனைகளை நாம் துர்க்கை அம்மன்கிட்ட போய் மனசார சொல்லி ஒரு விளக்கு ஏற்றிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கி நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய சூலாயுதத்தில் குத்திட்டு நீங்கள் வரும் பொழுது கண்டிப்பாக எப்படியாப்பட்ட எதிரிகளோட தொல்லையும் நமக்கு வரவே வராதுங்க. அது கூடவே நான் இப்போ சொல்ல போகிறேன் இந்த மந்திரத்தையும் நீங்கள் துர்க்கையம்மன் முன்னாடி நின்று நீங்கள் சொல்லிட்டு வாங்க. எனக்கு கோவிலுக்கு போகிறதுக்கெல்லாம் முடியவே இல்லை, இருந்தாலும் எனக்கு போகணும்னு ஆசை. நான் வேலைக்கு போகிற காரணத்தினால என்னால் கோவிலுக்கு போக முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருமே வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய ராகுகாலம், செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய ராகுகாலம் இதெல்லாம் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததுங்க. அதுலேயும் ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய ராகுகாலம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அந்த நேரங்களில் போய் நீங்கள் உங்கள் கையால் ஒரு விளக்கு போட்டு வரும்போது உங்களுக்கு பலன் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் வீட்டிலையே இருந்து நான் சொல்ல போகிற இந்த மந்திரத்தை தினந்தோறும் சொல்லிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மந்திரத்தை துர்க்கையம்மனை மனசார வேண்டிக்கிட்டு எந்த பிரச்சனை உங்களுக்கு தீரணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்காக வேண்டிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த மந்திரம் உங்களுக்கு காவலாக எப்பவும் இருக்குங்க. அந்த மந்திரம் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேங்க. கண்டிப்பாக இன்றைக்கி இரவுக்குள்ளே சொல்லிவிடுங்க. நன்றி. நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்.